நடிகர் ராமராஜன் அவர்கள் சமீபத்தில் அளித்த பேட்டியில் எதற்காக நளினியை விவகாரத்தை பற்றி பிரிஞ்சு அப்படின்ட்டு ஒரு சில உண்மைகளை உடச்சி பேசியிருக்காரு. அதை பற்றியும் டப்பிங் ஆர்டிஸ்டும் நடிகையுமான ரவீனா அவங்க சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்று வச்சுருக்காங்க. அந்த பேட்டியில் ஒரு சில உண்மைகளை பேசியிருக்காங்க. இது ரெண்டையும் பற்றி முழுமையாக இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். 90களில் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வலம் வந்தவர் தான் நடிகர் ராமராஜன். நடிகர் ராமராஜன் அவர்கள் நடிப்பில் வெளியான பல படங்களும் சூப்பர் ஹிட் படங்களாக அமைந்தது. பெரும்பாலும் நடிகர் ராமராஜன் அவர்கள் கிராமத்து பாணியில் தான் நடிச்சிருப்பாரு. அதாவது நடிகர் ராமராஜன் அவர்கள் நடிப்பில் வெளியான கரகாட்டக்காரன் திரைப்படம் இன்றும் ரசிகர்கள் விரும்பி பார்க்க தான் செய்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் முன்னணி நடிகையாக இருந்தவர் நடிகை நளினி. நடிகர் ராமராஜன் நளினி அவங்க காதலிச்சாங்க. நளினி வீட்டில் இவங்களுடைய காதலை ஏற்றுக்கல. அதனால் அவங்களுடைய பெற்றோரை மீறி நடிகை நளினி அவங்க ராமராஜனை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு அருணாயிரம் 2 குழந்தைங்க இருக்காங்க. ஆனால் இவங்க திருமணமாகி ஒரு சில ஆண்டுகளிலே இவங்க 2 பேருக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. நடிகர் ராமராஜன் அவர்களும் சரி, நளினி அவர்களும் சரி, 2 பேருமே பிரிஞ்சு வாழ்ந்தாலும் 2 பேருமே யாருமே ஒருத்தர் குறை சொன்னதே கிடையாது. எந்த ஒரு இடத்துலையும் விட்டு கொடுத்ததே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் நடிகை நளினி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த பேட்டியில் கூட நடிகர் ராமராஜன் அவர்களை நான் காதலிக்கும் போது அவரே எனக்கு ஒரு லெட்ரு கொடுத்தாரு. அந்த லெட்ரு நான் இன்னும் பத்திரமா வச்சுருக்கேன் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. அதேமாதிரி நளினியோட பொண்ணு அருணாவங்களும் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க, என்னுடைய அம்மாவும் அப்பாவும் 2 பேரும் இன்னும் அன்பும் மரியாதை பாசமாக தான் இருக்காங்க. சில காரணங்களால் தான் 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு சூழலில் தற்சமயம் நடிகர் ராமராஜன் அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்று வச்சுருக்காரு. அந்த பேட்டியில் எதற்காக நளினியை பிரிஞ்சி அப்படின்னு ஒரு சில உண்மைகளை உடச்சி பேசியிருக்காரு. நடிகர் ராமராஜனும் நளினி அவர்களையும் பிரிஞ்சு கிட்டத்தட்ட 20 வருடங்களாகிறது. இந்த ஒரு சூழலில் நடிகர் ராமராஜன் அவர்கள் நளினியை பிரிஞ்சதுக்கான காரணத்தை சொல்லியிருக்காரு. அதாவது திருமணத்துக்கு முன்பு நடிகை நளினியிடம் சத்தியம் செஞ்சு கொடுத்தாங்க. அதாவது திருமணத்துக்கு பிறகு நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் திருமணம் முடிந்து ஒரு சில ஆண்டுகளில் என்கிட்ட நடிக்கிறேன் அப்படின்னு கேட்டாங்க. அது எனக்கு பிடிக்கல, என்னுடைய பெற்றோருக்கும் பிடிக்கல. சினிமாவில் எப்படி எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அதை செய்யக்கூடாதுன்னு நினைப்பேனோ அதே மாதிரி தான் நிஜ வாழ்க்கையில் நினைப்பேன். அந்த நேரத்தில் நடிகை நளினி திரும்ப சினிமாவில் நடிக்கிறேன் அப்படின்னு கேட்டது என்னுடைய மனசை ஏற்றுக்கல. அதனால தான் நாங்கள் 2 பேரும் விவாகரத்து பெற்று பிரிஞ்சோம் அப்படின்னு நடிகர் ராமராஜன் அவர்கள் அந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, நடிகையும் டப்பிங் ஆர்டிஸ்டுமான ரவீனா ரவி அவங்க சமீபத்தில் ஒரு பேட்டியில் விஷால் என்ன பரதேசின்னு தான் கூப்பிடாருன்னு சொல்லியிருக்காங்க. விஷால் என்ன பரதேசின்று தான் எப்போவுமே அழைக்கிறாரு, அது ஏன் என கடவுள் சத்தியமாக எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்கேன். ரவீனா ரவி அவங்க விஷாலினி வீரமே வாகை சுடவா படத்தில் ரவீனா ஒரு ரோலில் நடிச்சிருந்தாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போது ஏற்பட்ட பழக்கம் இப்போ வரைக்கும் 2 பேருமே நண்பர்களாக இருக்காங்க. இதற்கான விளக்கத்தை விஷால் அவர்கள் சொல்கிறாராங்கிறத நம்ம வெயிட் பண்ணி இருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் நிறைய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெட் ஆப்பில் 2 பாயிண்ட்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.